ஐயா கிளப்னா என்ன? நீங்களா போய் சீட் ஆடுற கிளப்னு நினைச்சீங்களா? இந்த கிளப்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க. ஒருத்தங்களுக்கு தெரியாத விஷயத்துல இன்னொருத்தங்களுக்கு சொல்லி தருவாங்க. ரங்கோலி போடுறது, ஃபேன்சி பொம்மை பண்றது, ஒயர் கூட பின்றது, இந்த மாதிரி எல்லாம். அப்புறம் வீட்ல இருக்கிற லேடிஸ் எல்லாம் வீட்ல இருந்தபடியே பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது தொழில் சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி முக்கியமான வேலையெல்லாம் லேடிஸ் கிளப் சொல்லி கொடுக்குதுப்பா. நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அப்ப உத்திமையா இருக்கிற உங்களுக்குள்ள எதுக்கு எலெக்ஷன், கிளப்புக்கு எதுக்கு ஒரு பிரசிடென்ட்? இல்லப்பா, கிளப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒத்துமையா இருக்கிறவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அது இல்ல சித்தப்பா, நான் சொல்றது அது இல்லடா, யாராவது ஒரு பெரிய கார் வாங்கிட்டா மத்தவங்க கூட ஒரு பிரச்சனை. வீடு வாங்கி பாரு, அதுலயும் பிரச்சனை. ஒண்ணு இல்லடா, ஒரு புது டிசைன்ல பட்டு புடவை வாங்கி நகை வாங்கி போட்டு பாரு. சபாஷ் மீரா, சபாஷ் மீரா, சபாஷ் மீரா. ஏ மீரா, ஒவ்வொரு எபிசோடு ஆரம்பத்திலயும் நான் தான் மீரா மீரான்னு பதட்டமா கத்திக்கிட்டு வருவேன். இன்னைக்கு நீ ஓடி வர. நீ ஏன் ஓடி வரனா? ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கு. என்ன? எலெக்ஷன் வரப்போகுது. ஏதோ நாய் துரத்துக்கிட்டு வர மாதிரி பயந்துகிட்டு வந்து சொல்றேன். எலெக்ஷன் தான் அப்பப்ப வருது, பேப்பர்ல பாக்குறோமே. ஐயோ, இது நாட்டுல நடக்கிற எலெக்ஷன் இல்ல, லேடிஸ் கிளப் எலெக்ஷன். வரட்டுமேமா, நானும் ஐயா சாமி ஓட்டு போட முடியாது, நீ போய் போட்டுட்டு வாயே. நான் ஓட்டு போட போறது இல்ல. மீரா, ஓட்டு போடுறது ஒவ்வொருத்தருடைய உரிமை, அதை நீ உபயோகப்படுத்தியே ஆகணும். நீ ஓட்டு போடு. இல்லப்பா, இந்த வருஷம் எலெக்ஷன்ல நானும் நிக்க போறேன். மீரா, இப்போ உனக்கு எதுக்கு அரசியல்? என்னடா உளர்ற? இது பொதுமக்கள் ஓட்டு போடுற எலெக்ஷன் இல்லடா, அவங்க லேடிஸ் கிளப் எலெக்ஷன். அங்க ஒரு 300 பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டு ஒத்திய தலைவியா தேர்ந்தெடுப்பாங்க. அந்த அம்மா ஒரு வருஷம் ஒரு வேலையை செய்யாம மற்றவங்களை வேலை வாங்கிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் உங்களுக்கு லேடிஸ் கிளப் எலெக்ஷன் பத்தி பேசுறதுக்கு தைரியம் வந்ததுக்கு காரணமே அந்த பரிமளா தான். யார் அந்த பரிமளா? போன வருஷம் எலெக்ஷன்ல ஜெயிச்சால சித்தப்பா, அந்த பரிமளா தான் சொல்றேன். எதை பத்தியும் கவலைப்படாம மெம்பர்ஷிப் பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஜாலியா ஊரா கார்ல சுத்திட்டு இருப்பாளே, அவதான். இப்போ நீ மட்டும் லேடிஸ் கிளப் தலைவியாகி என்ன பண்ண போற? நான் எல்லாரையும் மாசம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு வெளியூர் கூட்டிட்டு போவேன். அவங்க செலவுல போட்டி கீட்டின்னு வச்சு எல்லாருக்கும் பிரைஸ் கொடுப்பேன். அவங்க செலவுல ஏதாவது மெம்பருக்கு பர்த்டேனா பெரிய ஹோட்டல்ல பார்ட்டி கொடுப்பேன். அவங்க செலவுலையா? ஏன் நான் பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் குறுக்க அவங்க செலவுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் அடிக்கடி ஒன்னா கூடி பழகுறோம்ல, அதுதானே முக்கியம். செலவா முக்கியம்? மீரா, லேடிஸ் கிளப்பால ஆக்சுவலா என்னமா பிரயோஜனம்? எங்கிட்ட கேளுடா. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கும். அதை ஒவ்வொரு வீடா போய் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு கிளப்னு ஒரு இடம் இருந்தா எல்லா வீட்டு ரகசியத்தையும் ஒரே இடத்துல பேசிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இல்லையா? இது நியாயமா இருக்கு. ஐயா, கிளப்னா என்ன? நீங்களா போய் சீட் ஆடுற கிளப்னு நினைச்சீங்களா? இந்த கிளப்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க. ஒருத்தங்களுக்கு தெரியாத விஷயத்துல இன்னொருத்தங்களுக்கு சொல்லி தருவாங்க. ரங்கோலி போடுறது, ஃபேன்சி பொம்மை பண்றது, ஒயர் கூட பின்றது, இந்த மாதிரி எல்லாம். அப்புறம் வீட்ல இருக்கிற லேடிஸ் எல்லாம் வீட்ல இருந்தபடியே பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது தொழில் சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி முக்கியமான வேலையெல்லாம் லேடிஸ் கிளப் சொல்லி கொடுக்குதுப்பா. நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அப்ப உத்திமையா இருக்கிற உங்களுக்குள்ள எதுக்கு எலெக்ஷன், கிளப்புக்கு எதுக்கு ஒரு பிரசிடென்ட்? இல்லப்பா, கிளப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒத்துமையா இருக்கிறவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அது இல்ல சித்தப்பா, நான் அது சொல்றது இல்லடா, யாராவது ஒரு பெரிய கார் வாங்கிட்டா மத்தவங்க கூட ஒரு பிரச்சனை. வீடு வாங்கி பாரு, அதுலயும் பிரச்சனை. ஒண்ணு இல்லடா, ஒரு புது டிசைன்ல பட்டு புடவை வாங்கி நகை வாங்கி போட்டு பாரு. உங்க 2 பேருக்கு நிக்க வச்சு விளக்கம் சொல்றதுக்குள்ள ஒரு 2 எருமை மாட்டை நிக்க வச்சு அதுக்கு விளக்கம் சொல்லி இருந்தா கூட அது எதிர்த்து பேசாம கேட்டுட்டு போயிட்டே இருக்கும். உங்க கிட்ட போய் சொன்ன மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசுனீங்க பாத்துக்கா. இந்த வீட்டுக்குள்ளே சின்னதா மெஸ் வச்சுட்டு நடத்துற மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் பேங்க்ல லோன் கிடைக்கலன்னா அதுக்கு, அப்புறம் வயசானவங்க எல்லாம் தனியா இருந்தா கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது, இதெல்லாம் வந்து பிரசிடென்ட்டோட வேலை. இதத்தான் நான் பிரச்சனைன்னு சொன்னேன். பிளான் எல்லாம் பெருசா தான் இருக்கு. ஆனா உனக்கு மெஜாரிட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. ஆமா சித்தப்பா, எந்த மெம்பர்ஸ் என்ன ரோட்ல பார்த்தாலும் வீட்டுக்கு வா மீரான்னு கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. ஆனா கிளப்புக்கு பிரசிடென்ட்டா வான்னு யாராவது கூப்பிடுறாங்களா? ஏப்பா, ஆர்வமா ஒருத்தி கிளம்புறாளே, அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுசரணை இருப்போம்னு நினைக்காம ஆரம்பத்திலே முட்டுக்கட்டை போடுற உங்களை மாதிரி ஆம்பளைங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க கூடாது. அப்ப ஏன் போன வருஷம் எலெக்ஷன்ல நிக்கல? நின்ன சித்தப்பா. ஆனா அந்த பரிமளா இருக்கால, கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டான். இங்க கள்ள ஓட்டெல்லாம் வேற உண்டா? ஆமாப்பா, எல்லாம் இந்த பரிமளா வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. ஒண்ணு பண்ணு, இந்த வருஷம் எலெக்ஷன்ல நீ நிக்கிற, நானும் ஐயா சாமியும் களத்துல இறங்கி எல்லா வேலையும் பண்றோம். போஸ்டர்ல பசிய தடவி இவன் ஒட்டுவான், நான் பக்கத்துல நின்னுகிட்டு எங்கெங்க ஓட்டணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன்.
அங்க எங்கடா பாக்குற? நான் இங்க இருக்கேன், வா. ஆ, நீ கவலையே படாத. உங்க வீட்டு கல்யாணத்துல நான் மைக்க போட்டு பேசி எல்லா ஓட்டையும் கவர் பண்ணிடுறேன். போன வைக்கிறேன். அப்பா, என்ன நியூஸ்ப்பா? நீ எலெக்ஷன்ல நிக்க முடியாது. ஏன் நிக்க முடியாது? யார் சொன்னது? அந்த பரிமளா தான். அவ என்ன சொல்றது? அவ தானே பிரசிடென்ட். புதுசா ஒரு ரூல் போட்டிருக்காளே. என்ன ரூல்? எலெக்ஷன்ல நிக்கிற கேண்டிடேட் 20,000 ரூபாய் டிபாசிட் கட்டணும். அடி பாவி, போன வருஷம் 5,000 ரூபாய் தானே இருந்தது. தன்னை தவிர வேற யாரும் நிக்க கூடாது அவ டிசைடே பண்ணிட்டா. அவ என்ன டிசைட் பண்றது? மெம்பர்ஸ் எல்லாம் இதுக்கு ஒத்துக்கணும் இல்லையா? எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களே. புருஷனுக்கு ஆக்கி போட்டுட்டு சும்மா நிக்கிறதுக்கு பதிலா எலெக்ஷன்ல நிக்கலான்னு 5,000 ரூபாய் பணத்தோட வந்த அனுசூயா அப்படியே திரும்பி போயிட்டாளே. இந்த பார் மீரா, கிளப் எலெக்ஷன்ல ஜெயிச்சு நீ ஒன்னும் டெல்லி போய் உட்கார போறது இல்ல. அந்த பரிமளா மேல இருக்கிற கோவத்துல நீ வந்து 20,000 ரூபாய் கட்ட தான் போறேன்னு சொல்லாத. வேண்டாம் மடையா, மீராவே இன்னும் முடிவு பண்ணல, நீயாவே எதுக்காக ஏத்தி விடுற? அப்பா, அந்த பரிமளாவுக்கு எலெக்ஷன்ல தான் தோத்துருவோன்ற பயம் வந்துருச்சு. அதனால தான் டெபாசிட் பணத்தை 20,000 ரூபாய் ஏத்தி விட்டுருக்கா. அதுவும் இல்லாம அவ ஹஸ்பண்ட் இருக்கான்ல, சரியான லஞ்ச கேஸ். அதனால அவளுக்கு பணத்துக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இருக்காது. மீரா, இந்த பரிமளாவோட ஹஸ்பண்ட் எங்க வேலை செய்யறான்னு சொல்லு. விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லி ரெய்டு பண்ண சொல்றேன். சொசைட்டில அவ மரியாதை போயிடுச்சுன்னா அப்புறம் கிளப்ல யாராவது மதிப்பாங்களா? எனக்கு ஒரு ஐடியா. இந்த பரிமளாவை கிட்னாப் பண்ண மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயோ, பரிமளா யானை மாதிரி இருப்பா. அவளை நடத்தி கொண்டு போறதே கஷ்டம், இதுல கடத்தி எங்க கொண்டு போறது? இந்த பார், நான் சொல்ல வந்து அது இல்ல. விஜிலன்ஸ் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் தேவையே இல்ல. நாமளே விஜிலன்ஸ் ஆபீசர் மாதிரி போய் பரிமளாவோட ஹஸ்பண்ட மிரட்டி அந்த 20,000 ரூபாய் வாங்கி மீராட்ட கொடுத்து எலெக்ஷன்ல கட்ட சொல்லிடுவோம். நான் என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டேனா? அதானே. எங்க அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணம் 10 லட்சம் ரூபாய் இருக்குது. அதுல இருந்து ஒரு 20,000 ரூபாய் எடுத்து நான் எலெக்ஷனுக்கு நின்னுட்டு போயிடுறேன். ஐயா சாமி, எனக்கு என்னமோ மீரா சொல்றது கரெக்ட்னு தோணுது. என்னடா கரெக்ட்? நீ ஏதாவது பேச ஆரம்பிச்சாலே எனக்கு வினையா முடியுது. நானும் பல தடவை பார்த்துட்டேன். போய் 20,000 ரூபாய் டிராப் பண்ணிட்டு வாங்க. நானும் அந்த பரிமளாவான்னு பாத்துறணும். ஐயா சாமி, நான் வேணுமா பேங்க்குக்கு கூட வரட்டா? ஏன், மீதி எவ்வளவு இருக்குன்னு எட்டி பார்த்து அதுக்கு வெடி வைக்கவா? மீரா, மீரா, இப்ப இந்த துணி உடுத்துறது ரொம்ப முக்கியமா உனக்கு? லேடிஸ் கிளப் பிரசிடென்ட்னா வீட்டு வேலையில செய்யக்கூடாதா? நீ பாட்டு வீட்டு வேலை அது இதுன்னு இருக்க. பரிமளா எங்கேயோ போயிட்டு இருக்கா. அநேகமா அவ போற ஸ்பீடுக்கு இந்த வருஷமும் அவ தான் எலெக்ஷன்ல ஜெயிக்க போறான்னு நான் நினைக்கிறேன். சித்தப்பா, என்ன பேசுறீங்க நீங்க? நாளா ஒவ்வொரு மெம்பர்ஸ் வீட்டுக்கா போய் மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசி அவங்க சப்போர்ட் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னோட ஃபியூச்சர் பிளானை கேட்டு அவங்க எல்லாம் ஆடி போயிட்டாங்க. அவ போட்டிருக்கிற பிளான கேட்டா நீ ஆடி போயிடுவ. ஏன், என்ன அடிக்கிறதுக்கு வெளியில இருந்து ஆளுங்களை கொண்டு வரலாம். ஸ்டேஜுக்கு இன்னும் வரல. இரு ஓட்டு போடுறதுக்காக வெளியூர்ல இருந்து பொண்ணுங்களை லாரியில கொண்டு இறக்க போறாளாம். யார் சொன்னது? பரிமளாவோட மச்சான புடிச்சேன். சரியான தத்தி மீறாவன். மைசூர் போண்டாவும் மசாலா பாலும் வாங்கி கொடுத்தனா அவ்வளவுதான், எல்லாம் உண்மை கக்கிட்டாவன். வாங்கி கொடுத்தீங்களா? பின்ன இல்லனா இந்த விஷயம் எப்படி தெரியும் மீரா? எனக்கு ஒரு சாதாரண லேடிஸ் கிளப் எலெக்ஷனை இந்த அளவுக்கு பண்றாளே. மீரா, அவகிட்ட பணம் எக்கச்சக்கமா புரளுது. அது மாத்திரம் இல்ல, கூட்டிட்டு வர பொண்ணுங்க எல்லாருக்கும் ஒரு பட்டு புடவையும் வெள்ளி காசு வச்சு கொடுக்கலாம். சித்தப்பா, அந்த லாரியை எப்படியாவது மடக்கி திருப்பி அனுப்பிடுங்க. கவலையே படாத மீரா. தாம்பரத்துக்கிட்ட நானும் தடா கிட்ட உங்க அப்பாவும் நிக்கிறோம். எந்த லாரியிலயாவது கூட்டமா லேடிஸ் வந்தாங்கன்னா அதை அப்படியே மடக்கி திருப்பி அனுப்பிச்சிடுவோம். ஏன் சித்தப்பா, நம்மள டைவர்ட் பண்ணிட்டு அவங்க லோக்கல்ல இருக்கிற லேடிஸ வச்சு ஜெயிச்சிட்டா? மீரா, நீ எலெக்ஷன்ல நிக்கிறதுனால நானும் உங்க அப்பாவும் மாறி மாறி 4 இடத்துல நிக்க முடியாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, ஒருவேளை நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சா அது செல்லாதுன்னு சொல்றதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்காளா? இல்ல மீரா, அவங்க பெரிய பெரிய போஸ்டர், கட் அவுட், டிஜிட்டல் பேனர்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? நம்ம தெருவுல அங்கங்க வைக்கதான். பாசமுள்ள பரிமளாவுக்கு உங்கள் ஓட்டு அப்படிங்கிற வாசகங்களோட. இவ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா சித்தப்பா. ஆமாமா, அவளுக்கு நம்ம சரியான பதிலடி கொடுக்கணும். நீயும் அதே மாதிரி கட் அவுட், போஸ்டர், பேனர்லாம் வைக்கிற. ஐயா, நான் எதுக்கு பரிமளாவுக்கு போய் பேனர்லாம் வைக்கணும்? பரிமளாவுக்கு இல்ல, உனக்கு. எனக்கா? சித்தப்பா, அவ அளவுக்கு பணம் செலவு பண்றதுக்கு என்கிட்ட வசதி இல்லையா? அவ புருஷன் சாமர்த்தியக்காரன், ஆனா என் புருஷன் சாமர்த்தியசாலி இல்லையா? அதுக்காக எங்க அண்ணன் பொண்ணு மண்ணு கம்மினா அது எனக்கு கேவலம் இல்ல மீரா. நாமளும் பணம் செலவு பண்றோம். அதுக்கு பணம்? மீரா, பேங்க்குக்கு போய் ஐயாசாமியோட அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 20,000 ரூபாய் எடுத்தது போக எக்கச்சக்கமா இருக்கு. அவனுக்கு நீ ஒரே பொண்ணு தானே, உனக்கு செலவு பண்ணாம வேற யாருக்கு செலவு பண்ண போறான்? கரெக்ட் சித்தப்பா.
நீ என்ன பண்ற, அவன்கிட்ட 5 லட்சம் ரூபா வாங்குற, அதை அப்படியே என்கிட்ட கொடு. அதை வச்சு போஸ்ட் டிஜிட்டல் பேனர் தூள் கிளம்பிடுறேன். ஆமா சித்தப்பா, நாம இப்படி செலவு பண்ணாதான் அந்த பரிமளாவுக்கு நம்ம யாருன்னு தெரியும். இந்த மீரா ஒண்ணும் லேசுப்பட்டவை இல்லைன்னு அவ புரிஞ்சுக்குவா. அப்பா அப்பா அப்பா, எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா வேணும், உடனே கொடுங்க கொடுங்க 5 கொடுங்க. லட்சம் என்னம்மா? என் அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் எல்லாத்தையுமே உனக்கு தரேன். பதிலுக்கு நீ எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணணும். என்னப்பா, நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அதானே? இல்லம்மா, அருவாமணி எடுத்து இவனை ஒரே போடா போடணும். என் அக்கவுண்ட்ல இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுக்கிறதுலயே பேயா அலையிறான். இவன் வாழவே கூடாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன டிவியில மீரா தெரியுதா? வாங்க இந்த பக்கம் வாங்க. மீரா? என்ன பண்றீங்க? பரிமளா ஏதோ ஒரு சேனல்ல பேசுறா. எனக்கு ஓட்டு போட சொல்லி சொல்றா. அதான் சவுண்ட குறைச்சு வச்சுக்கிட்டு அவ என்ன சவால் விடுறான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ரேஞ்சுக்கு போயிட்டாளா அவ? லேடிஸ் கிளப் எலெக்ஷனை பப்ளிக் எலெக்ஷன் ரேஞ்சுக்கு பண்ணிட்டு இருக்கா. ஏன்பா உங்களுக்கு வெக்கமா இல்ல? நம்ம எதிரி பேசிட்டு இருக்கா, அதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மீரா, அவ என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்கிறத பாத்துக்கிட்டு அதை உடைக்கிற மாதிரி நாம ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் இல்லையா? அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வாக்குறுதி கொடுக்குறாரு. ஆமா மீரா, அவ சொல்றா என்ன லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் ஆக்கினீங்கன்னா வீட்டுல இருக்கிற வயசான உடம்பு முடியாத கண் தெரியாத தாத்தா பாட்டி எல்லாரையும் கிளப் செலவுலயே பராமரிப்பாளாம். அதை என்ன உடம்பு முடியாதவங்களை எல்லாம் கூப்பிட்டு பராமரிக்கிறது? நாம நல்லா இருக்கிற தாத்தா பாட்டி எல்லாம் கூப்பிட்டு பராமரிப்போம். வெரி குட். உங்க போட்டியில சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் மஞ்சள் குளிக்க போறாங்க. அப்பா, மொத்தம் 300 பேர் மெம்பர்ஸ். அதுல 50% சப்போர்ட் எனக்கு தான். பத்தாது, அதுல ஒரு ஆள் அந்த பக்கம் போனா கூட உனக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. ஆமா ஆமா மீரா, உன் சைடுல இருந்து 4 பேருக்கு பன்றி காய்ச்சல் வந்து போயிட்டா அப்புறம் உனக்கு தானே பிரச்சனை. ஐயோ, அப்படின்னா அந்த சைடுல இருந்து ஒரு 10 பேரை நம்ம இந்த பக்கம் இழுக்கணும். கவலைப்படாத, சனிக்கிழமை உன் கிளப்ல இருந்து நவகிரகத்தை சுத்துறதுக்கு ஒரு கோஷ்டி வரும். சுமார் 15 பேர் சேருவாங்க. அவங்க சுத்தும் போது பின்னாடியே நானும் சுத்தி மீராவுக்கு ஓட்டு போடுங்க, மீராவுக்கு ஓட்டு போடுங்க, மீராவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றேன். இப்பவே போறேன். போங்க போங்க. சித்தப்பா, நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் மரப ஒளிஞ்சு நின்னு இவன் ஒழுங்கா கேன்வாஸ் பண்றான்னு பாத்துட்டு வந்துடுறேன். பத்தாது, போன வருஷம் இந்த பரிமளா பிரசிடென்டா இருந்த போது என்னென்ன ஊழல் பண்ணினா அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. எதுக்கு? அது மட்டும் கிடைச்சதுன்னா ஊழல் பெருச்சாளிக்கா உங்கள் ஓட்டு அப்படின்னு வீடு வீடா போய் அவளை நான் நாரடிப்பேன். நான் போய் பரிமளோட மச்சானை பாத்துட்டு வந்துடுறேன். மைசூர் போண்டா வத்தினதான் அவன் மண்டைய போன நீதி வச்சிருந்தனா யாராலுமா மாத்த முடியும்? ஆஹா, மணி வரான். இவன் தான் சரியான ஆள். பரிமளா சைடு ஓட்டை பிரிக்க சொல்லி இவங்கிட்ட சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சிடுவானே. ஓட்டு பிரிஞ்சிருச்சுன்னா பரிமளா தோத்தா, மீரா ஜெயிச்சா. மணி, எப்படி இருக்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். ஆமா, போன மாசம் உன்னை நாய் கடிச்சதே பரவாயில்லையா? சார், நான் திரும்ப கடிச்சேன், செத்து போச்சு. மணி, என் பொண்ணு மீரா இந்த வருஷம் லேடிஸ் கிளப் எலெக்ஷனுக்கு நிக்கிறா. நிக்கட்டும் சார், அவங்க திறமைக்கு எங்க வேணா நிக்கலாம். நேத்து கூட மார்க்கெட்ல நின்று இருந்தாங்க. அங்க நிக்கிறதுக்கு எதுக்குயா திறமை? அதுக்கு உன் உதவி தேவை. நான் என்ன பண்ணோம்? யாரை கடிக்கணும்? கடிக்கிறதுலயே இருக்காது ஐயா. நம்ம மீராவை எதிர்த்து நிக்கிறது அந்த பரிமளம். அந்த குண்டு பொம்பளையா? அவங்க ரொம்ப கருவம் பிடிச்சவங்களாச்சே சார். நான் ஒரு நாள் அவங்க வீட்டு வாசல்ல வண்டியை நிறுத்தியிருந்தேன். பெட்ரோல் டேங்க்ல மண்ணை போட்டாங்கன்னா பாருங்களேன். இப்ப அந்த பரிமளத்து வாயில மண்ணை போடுறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ். என் பொண்ணு மீராவோட பிரஸ்டீஜே இந்த எலெக்ஷன்ல தான் இருக்கு. அதனால பரிமளா ஓட்ட பிரிக்கணும். அப்படி செஞ்சா மீராமா ஜெயிச்சிருவாங்களா சார்? நிச்சயமா. ஆனா ஓட்ட பிரிக்கிறேன்னு சத்தியம் பண்ணு. எத்தனையோ சமயம் எங்களுக்காக உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்காக ஓட்ட பிரிக்க மாட்டேனா கண்டிப்பா செய்யறேன் சார். மணி, உங்ககிட்ட சும்மா வேலை வாங்குறேன்னு மட்டும் நினைக்காது. நீ செய்ய போற இந்த உதவிக்கு கை நிறைய பரவாயில்ல, இருக்கட்டும் சார். பொறையும் பிஸ்கட்டும் டீயும் வாங்கி தரேன். போய் தொலைச்சாவ. ஐயாசாமி, ஐயாசாமி, நான் மீராவோட அப்பா தான் பேசுறேன். மீரா ஜெயிச்சான்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தருவா. உங்க குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகவே வேணாம். ஸ்கூல்ல இருந்து வாத்தியார் உங்க வீட்டுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுப்பாரு. இது மாதிரி ஏகப்பட்ட ஐடியாஸ் வச்சிருக்கா. நீங்க மற்றவங்க கிட்டயும் சொல்லி மீராவுக்கே ஓட்டு போட சொல்லுங்க. ஏண்டா உன்னை எங்கடா தேடுறது நானு? ஏண்டா
பரிமளா எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிட்டாளா? அப்ப நம்ம மீரா தான் வின்னு. வாய மூடு. அந்த மணிக்கிட்ட என்னடா சொன்ன? மீரா ஜெயிக்கணும்னா பரிமளா ஓட்ட பிரிக்கணும்னு சொன்னேன். ஏண்டா யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு ஒரு விவசாயே கிடையாது உனக்கு. அந்த மணி ஒரு சரியான முட்டாள்டா. அவன்டி அப்ப அந்த வேலையை கொடுப்பேன் நீ. ஏண்டா என்ன ஆச்சு? நான் வரும்போது பார்த்தேன்டா, பரிமளா வீட்டு கூரையில உட்காந்துக்கிட்டு அந்த மணி ஒவ்வொரு ஓடா பிரிச்சுக்கிட்டு இருந்தான். பரிமளாவோட புருஷன் அதை பார்த்து 4 அறை விட்டு கேட்கும்போது ஐயா சாமி தான் நான் பிரிக்க சொன்னதா சொல்லியிருக்கான் அவன். ஐயோ, பரிமளாவுக்கு எலெக்ஷன்ல விடுற ஓட்ட பிரின்னு சொன்னா இவன் கூரையில இருக்கிற ஓட்ட பிரிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. டேய், உன் மனசுல உன்னை நினைச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் உன்னை சொன்னா இப்படித்தான் நடக்கும். இப்போ பரிமளோட புருஷன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான். சிதம்பர சுவாமி, நான் ஓடி போய் முன்ஜாமீன் வாங்கிக்கிட்டு வரட்டுமா? ஏண்டா முன் ஜாமீன்னா உனக்கு கடையில கிடைக்கிற முறுக்குன்னு நினைச்சியா? உடனே கிடைக்கிறதுக்கு என்னவோ போ, எல்லாம் உன் தலை எழுத்து. கூட்டமா வந்து போடுவாங்களே, அதுதான் ஓட்டுன்னு விளக்கமா சொல்லி இருக்கணுமோ? மீரா, பரிமளாவுக்கு சப்போர்ட் ஓங்கி இருக்கிற மாதிரி இப்ப தெரியும். ஆனா தேர்தல் சமயத்தில் அது அப்படியே மாறும். அந்த பரிமளா இப்பவே தான் ஜெயிச்சிட்ட மாதிரி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காப்பா. மீரா, ஒரு பிரமாதமான ஐடியா. லேடிஸ் கிளப்பை 2ஆ பிரிச்சுட்டு ஒரு பக்கத்துக்கு நீயும் இன்னொரு பக்கத்துக்கு பரிமளாவும் பிரசிடண்டா இருந்துட்டா? ஒரு ஒரேல 2 கத்தி இருக்க கூடாது, ஒரு மனுஷனுக்கு 2 வாய் இருக்க கூடாது. அப்பா, அந்த பரிமளா பண்ற அலப்பறையில என் டெபாசிட் பண்ண 20,000 ரூபாய் போச்சுனா எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும்பா. மீரா, இந்த ஒரு மாசத்துல உன் கிளப் மெம்பர்ஸுக்காக நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா? குழந்தைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, பெரியவங்களுக்கு லெட்டர் எழுதுறது, இப்படி கடுமையா உழைச்சிருக்கேன். டேய், இது ஒரு பிரமாதமான ஐடியாடா. அது என்னமோ தெரியலடா, எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஐடியாலாம் தோணுது. ஐடியாவை நீ சொல்லு, அது பிரமாதமா இல்லையான்னு நான் சொல்றேன். மீரா, பரிமளோட அம்மா வந்து கேஸ பத்த வைக்கும் போது கேஸ் வெடிச்சிடுது. என்ன சித்தப்பா ஐடியா கொடுக்குறீங்க? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லம்மா. அந்த அம்மாக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா அந்த அம்மாவை காப்பாத்து போன ஐயா சாமி வெடிச்சு சதுறிடுறான். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். கேஸ பத்த வச்சது பரிமளோட அம்மா. பரிமளா நமக்கு எதிரி. ஆனா எதிரின்னு தெரிஞ்சும் அந்த உயிரை காப்பாத்த போன ஐயா சாமி தான் உயிரை கொடுத்தா நீங்க பெருசா பேசப்படும். ஒன்னும் எனக்கு அக்கவுண்ட் இருக்க கூடாது, இல்ல நாங்க இருக்க கூடாது, அதானே? இத அனுதாபலன்னு சொல்லுவாங்க. உன்னோட முடிவு மீராக்கு சாதகமா அமையும். இது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. தான் அப்பாவோட உயிரை கொடுத்து பரிமளோட அம்மாவை காப்பாத்துன மீரா தான் இந்த கிளப்புக்கு பிரசிடென்ட் அவர்னு எல்லாம் நினைப்பாங்கல்ல. சொல்றதுக்கே இல்ல, பரிமளோட ஓட்டே மீராக்கு விழும். பா, இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே. வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். பார்த்துட்டு வரவா முடியும்? இத பாரு மீரா, என்ன பறி கொடுத்துட்டு அதனால நீ பதவிக்கு வரதா இருந்தா அத மாதிரி ஒரு பதவி உனக்கு தேவையே இல்லை. அதுக்கு பதிலா இந்த சிதம்பர சாமியை கொலை பண்ணிட்டு கொலகாரங்கிற பேரோட களியும் கடலை மிட்டாயும் தின்னுகிட்டு கம்பிக்கு பின்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சித்தப்பா, இந்த ஐடியா கூட நல்லதா இருக்கு. வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கங்க்ராட்ஸ் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். மேடம் கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ் மேடம். மீரா 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 மீரா, நீதி நேர்மை நியாயம் எப்படி ஜெயிச்சிருச்சு பாத்தியா? சித்தப்பா, என்னால நம்பவே முடியல. பிரசிடென்ட் ஆகணும்னு அவ்வளோ துடிச்சிட்டு இருந்த பரிமளா திடீர்னு மனசு மாறி எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிட்டாளே. கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க மீரா, இந்த மாதிரி மீரா ரொம்ப நல்லவங்க, அவங்க தான் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு. அவ்வளவுதான், வாபஸ் வாங்கிருப்பாங்க. ஓ, இனிமே மெம்பர்ஸுக்கெல்லாம் என்னென்ன நல்லது பண்ணணும்னு நான் பார்த்து பார்த்து செய்ய போறேன். இந்த லேடிஸ் கிளப் மாதிரி மத்த லேடிஸ் கிளப் இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு ஒரு உதாரணமா இந்த கிளப்பை நான் கொண்டு வர போறேன். பரிமளாவை வழியில பார்த்தேன். அவ ஊரை காலி பண்ணிக்கிட்டு போறாளாம். இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. ஓ, வாழ்த்தா இருக்கும். பாய் வடக்கு பக்கமாக போகுது, பிரிச்சு படி. அன்புள்ள மீரா, நான் தான். வாழ்த்துக்கள். மெம்பர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்காக நான் வாங்கிய 2 கோடி ரூபாய் பணத்தை என் கணவரின் பிசினஸுக்காக உபயோகப்படுத்தி விட்டேன். மெம்பர்களிடமிருந்து நெருக்கடி அதிகமானதால் ஊரை விட்டு போகிறேன். இனி மெம்பர்களுக்கு நீதான் வீடு கட்டி கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். சின்ன கார்டன், காம்பவுண்ட் கேட்டுடன் அழகான வீடு கட்டி கொடுக்க வேண்டும். அன்புள்ள பரிமளா. பரிமளா வாபஸ் வாங்கிட்டான்னு சொன்ன உடனே துள்ளி குதிச்சியே. இப்ப மொத்த கடனையும் உன் தலையில கட்டிட்டு அவ ஓடிட்டா.
பரிமளாவுக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு அவ அநேகமா தேசிய நீரோட்டத்துல கலந்துருவான்னு நான் நினைக்கிறேன். வெளியில போக மாட்டேப்பா, எனக்கு பயமா இருக்குதுப்பா. யாருமே வெளியில போக முடியாதும்மா. தலையில துணியை போட்டுக்கிட்டு மூலையில உட்கார வேண்டியதுதான். பாத்தீங்களா, ஓட்டு போடுறது ஜனநாயக உரிமை. அடிக்கடி எலெக்ஷன் வருதுன்றதுக்காக கோவப்படாம நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ நம்ம உரிமையை நாம உபயோகப்படுத்திக்கணும். ஏன்னா நம்மள ஆள போறவங்கள நாம தேர்ந்தெடுக்கிறது தானே நியாயம். என்ன நான் சொல்றது சரியா? சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.